Watch full episodes on Jio Hotstar. இது எப்படிப்பட்ட ஒண்ணுன்னா இருள்ல தான் வெளியில வர விரும்பும். அதிகமான ஒளியை பார்த்தா பயப்படும். மத்தவங்களுடைய துணியை இது சுத்திக்கும். அப்புறம் அதே துணியில தான் அவங்க தெரியவாங்க. ஆனா போட்டுக்க மாட்டாங்க. அத சுத்திக்குவாங்க. அப்படின்னா இவங்க துணியை போட்டுக்கல, சுத்திப்பாங்க. இதுக்கு அர்த்தம் இது மிருகமா இருக்க முடியாது. என்னோட தலை மட்டும் நரி மாதிரி இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரி வேலை செய்யும். இருந்தாலும் இந்த விடுகதைக்கு எனக்கு அர்த்தம் மட்டும் விளங்கவே மாட்டேங்குது. அவங்க மனுஷங்க தான், ஆனா எப்படிப்பட்ட மனுஷங்க? அவங்க துணியை போட்டுக்க மாட்டாங்க, ஆனா சுத்திப்பாங்க. அவங்க இருள்ல வெளியே வருவாங்க, ஒளிக்கு பயப்படுவாங்க. எஸ் எஸ், நம்ம ஈஜிப்ட்ல இருக்கோம். அப்புறம் ஈஜிப்ட்ல மம்மிஸ் இருப்பாங்க. அவங்க உடம்புல துணியை சுத்தி இருப்பாங்க. ஆமா ஆமா, மம்மிஸ். அது மம்மிஸே தான். ஆனா மம்மிஸ் பிரமிட்ல இருப்பாங்க. எனக்கு தெரியும், நானும் நடமாடுற மம்மிஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. ஒருவேளை இந்த புக்ல எழுதி இருக்கலாம். பாபாதீன் சார், இத பாருங்க. நம்ம விடுகதையை சால்வ் பண்ணதும் அது மேப் வரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் எங்க இருக்கு? எனக்கு தெரியலையே. நம்ம மேப்பை ஃபாலோ பண்ணிட்டே போலாம். வாங்க போலாம். இந்த மேப் படி நம்ம வடக்கு திசையிலே போகணும். அது துருவ நட்சத்திரம். அது நிக்கும் நார்த்ல தான் இருக்கும். நம்ம அந்த பக்கம் தான் போயாகணும். அப்ப உடனே வாங்க போகலாம். எதுக்காக நாம இன்னும் இங்கே வெயிட் பண்ணணும்? நீ யாரு? நான் தான் பிளாக் விட்ச். நீ என்னோட ஏரியால பறந்து போக முடியாது. கல்ல தேட போகும்போது பறந்து போக கூடாது, புரிஞ்சுதா? புத்ரா, ரங்கீலா பத்ரா, இப்பவே அத ஒரு பலி பண்றேன். அந்தர் மந்தர் காளி கலந்தர் சூ. வாங்க நம்ம பாதாள உலகத்துக்கு போகலாம். ருத்ரா, ருத்ரா. Zibajska, Black Witch disappearam! வடக்கு திசை அங்க இருக்கு. நம்ம அங்க போயாகணும். நம்ம பறந்து போக முடியாது. இப்ப இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. Zibajska, Hubert Bot Creator! இது ஏதோ ஒரு மேஜிக் ஒலி. அங்க இருக்காங்க, பின்தொடர்த்துங்க. எல்லாரும் சீக்கிரமா உட்காருங்க. இது என்னது? நல்லா செஞ்சா நன்மையா நடக்கும். சீக்கிரமா வந்து உட்காருங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். யாரு எப்படி இருக்கா என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது. Zibajska, Lance Danto! என்ன இது? என்னோட சிங்கங்களுக்கு என்ன ஆச்சு? ஹிரோஷியஸ், இது அந்த பையன் ருத்ரா செஞ்ச காரியம் தான். அவன் பார்க்கறதுக்கு தான் ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியும், ஆனா மேஜிக்ல அவனை அடிச்சுக்க ஆளே இல்ல. நாம எதுக்கும் அவன் கிட்ட பத்திரமா இருந்தாகணும். போதும், நிறுத்துங்க.
இதுல நம்ம அந்த நாட்டுக்கு சவாரி செய்ய முடியாது. இங்க இருக்கிற கல்லு முள்ளு அதை போக விடாம பண்ணிடும். இந்த பாலைவனத்துல ஒட்டகத்தால மட்டும்தான் வேகமா ஓட முடியும். நீ உன்னோட மேஜிக்க வச்சு இத ஒட்டகமா மாத்திக்கோ. பாலைவனத்துல அதால தான் வேகமா ஓட முடியும். Zibaiska, Camel Creator! நீங்க எல்லாரும் எதுக்கும் லாயக்கே இல்ல. ஒரு விடுகதைக்கு உங்களால அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல. அந்த பையன் எங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த பையன் எங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அவன் இதுக்கான விடையை கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ நம்மளுடைய வேலையும் முடிஞ்சிடும். தெரிஞ்சுக்கங்க. என்னோட தலை மட்டும் நரியோடது இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரியே வேலை செய்யும். இப்பவே தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஹெரோஷியஸ் அவங்க கிடைச்சிட்டாங்க. அந்த திசையில ஒரு நகரம் இருக்கு. இப்ப புரியுது. அவங்க கசூபாக்கு போறாங்க. அவங்க அங்க போய் சேர்றதுக்குள்ள நம்ம அவங்கள தடுத்தாகணும். சிவா ருத்ரா, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். இது நம்மள பின் துரத்துக்கிட்டே இருக்குப்பா. அதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல சின்ன பையா. ருத்ரா, ருத்ரா. இப்ப நான் இந்த கல்லை யூஸ் பண்ணி ஆகணும். Friends, problem solved. இங்கதான் இருந்தாங்க. சத்தம் அங்க இருந்து வருது. வாங்க. சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு செய். கிடைச்சிருச்சு. காற்று சக்தியோட கல்லு.
Zibaiska, door close! என்ன பையா, என்ன நினைச்ச? இந்த செவத்தை வச்சு எங்களை தடுக்க முடியும்னா? ஹிரோஷியஸ், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத. வீரர்களே, இந்த ஷீல்டை உடைச்சிருங்க. ஹெரோஷியஸ், இப்ப நீங்க தான் ஏதாவது செஞ்சாகணும்னு தோணுது. அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. யோசிங்க, விடுகதையில என்ன இருந்துச்சுன்னா அரிசி அரிசி அரிசிக்கு மேல அரிசி, அதாவது அரிசிக்கு மேல அரிசி இருக்கு. இதுக்கு அர்த்தம் ஒரு கல்லு அடியில இருந்தா இன்னொரு கல்லு மேல இருக்குன்னு அர்த்தம். ஆனா மேல எங்க? மேல எங்க? மேல இந்த இடத்துல தான் இருந்தாகணும். ஆனா கல்லு எங்க? சீக்கிரமா யோசி. அவங்களோட சுத்தி உன்னோட கவசத்தை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்மள வந்து கிராக் பண்ணோம். பதில் விடுகதையில தான் இருக்கு. ஷாக்கிர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த அரிசியை சாப்பிடணும். அதாவது அவர் ஒரு அரிசியை சாப்பிட்டாரு. ரெண்டாவது அரிசியை அவர் சாப்பிடணும். எஸ் எஸ், முதல் கல்லு அவரோட வயித்துல இருக்கு. இது நாலாவது கல்லுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒருவேளை எஸ், அந்த கல்லு இப்போ அவரோட வயித்துல தான் இருக்கு. எரோஷியஸுக்கு சந்தோஷம். எரோஷியஸுக்கு சந்தோஷம்னா உனக்கும் சந்தோஷம். ருத்ரா, நேரம் கம்மியா இருக்கு. இல்லனா இன்னும் கொஞ்ச நேரம் கூட விளையாடி இருப்பேன். அஞ்சாவது கல்லையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சந்திக்கிறேன். Zibaiska, boom, check, check, boom! ஹெரோஷியஸ், நான் பாபா தீன் சொல்லும்போது கேட்டேன். நாளைக்கு சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியேற முதல் சூரிய கதிர் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே அழிச்சிரும். நீ அந்த அஞ்சாவது கல்ல அதுக்கு முன்னாடியே தேடி ஆகணும். நாளைக்கு விடியறதுக்கு இன்னும் கூட நிறைய நேரம் இருக்கு. அஞ்சாவது கல்லு கிடைச்சதும் நான் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா மாறிடுவேன்னா யாராலையும் என்னை எப்பவுமே அழிக்கவே முடியாது. என்னைக்குமே முடியாது. ஹெரோஷியஸ், நீ சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ருத்ரா கிட்ட இருந்து எல்லா கல்லையும் எடுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீ என்னுடைய மனைவி பசங்களை விட்டுருவேன்னு சொன்னல. தயவு செஞ்சு அவங்களை ஏன் கூட அனுப்பிடு. சரி, விட்டுடுறேன். ஆனா அஞ்சாவது கல்லு கிடைச்சதுக்கு அப்புறம். ஏன்னா எரோஷியஸ்க்கு சந்தோஷம்னா உனக்கும் சந்தோஷம். இவனை ராணி சாய்பியா அப்புறம் அவருடைய பசங்க கிட்ட கூட்டிக்கிட்டு போ. இவனை கூட்டிட்டு போ லோம்ரியா.
டிஸ்டர்பன்ஸ் அங்க வந்து செக்யூரிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் ருத்ரா? வாங்க. எழுதுறீங்க டாக்குங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வீரர்களே, என்ன நடந்துட்டு இருக்கு? வீரர்களே, வா ருத்ரா வா. இந்நேரத்துக்கு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். லூமரியாலோட தலை மட்டும் நரி மாதிரி இல்ல, மூளை கூட நரி மாதிரி வேகமா வேலை செய்யும்னு. வீரர்களே, அவங்கள விடாதீங்க. குட் ஜாப் மேரா. வா, இன்னும் அவங்கள அடிக்கலாம். ஓகே வருண். லூமரியால், நீ எங்க இருக்க? ஓஹோ, நீங்க இங்க ஒளிஞ்சிருக்கீங்களா? இப்ப நான் பேசுற மூட்ல இல்ல, டைமும் இல்ல. ஹெரோஷியஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. சொல்றேன், ஏன்னா விட்டுரு, நான் சொல்லிடுறேன். இததான் நல்ல வாய்ப்பு, நான் தப்பிச்சு போயிடுறேன். ருத்ரா, 5வது கல்ல புஸ்தகத்துக்கு மேல வை. வாங்க, வழி கிடைச்சிருச்சு. நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம். அதோ இருக்கு பிரமிட். அங்கதான் நம்ம இந்த கல்லை வைக்க போறோம். சூரிய கிரகணம் முடிய போகுது. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் போ ருத்ரா. புக்ல இருக்கிற டயக்ராம் மாதிரி 4 சைடுல 4 கல்லு, அப்புறம் மேல 1. நீங்க 4 சைடுல வைங்க, நான் மேல வைக்கிறேன். நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அத நான் என்னைக்கு நடக்க விட. Zibaiska, stone fixito. ருத்ரா, நான் இன்னும் தோல்வியை ஏத்துக்கல. Herocious, கல்ல மேல ஃபிக்ஸ் பண்ணுங்க, இல்ல நம்ம எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம். இல்ல, இப்போ நீ எனக்கு அந்த 4 கல்லையும் கொடு, இல்லனா நான் உங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன். ருத்ரா, அங்க பாரு, சூரிய கிரகணம் முடிய போகுது. இந்த
இந்த சூரிய ஒளி என்னை எரிச்சிடும். இல்ல இல்ல இதை தடுத்து நிறுத்து. நீ எங்களையும் இந்த உலகத்தையும் காப்பாத்திட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ருத்ரா. ருத்ரா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ என்னுடைய நகரத்தை பூரா காப்பாத்தி கொடுத்துட்ட. உன்னை ஏமாத்துனதுக்கு என்னை மன்னிச்சிரு. என் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற கட்டாயத்தின் பேர்ல தான் நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கும். அப்படியே நம்ம எல்லாரும் பாபாதீன் சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம எதுவும் செஞ்சிருக்க முடியாது. ருத்ரா, இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம இங்க வந்துட்டோம், ஆனா நம்ம எப்படி திரும்பி போறது? அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஓரளவுக்கு எனக்கும் மேஜிக் தெரியும். உங்களை எப்படி திருப்பி அனுப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் நீங்க எல்லாரும் எங்க குடும்பத்து கூட கொஞ்ச நாள் இருந்தாகணும். ஆமா ருத்ரா, மறக்காதே. நானும் என் பையனும் கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஊர்ல இருக்கிற இடம்லாம் நாங்க உங்களுக்கு சுத்தி காட்டுறோம். சரி, உங்களோட விருப்பம். தேங்க்யூ ருத்ரா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஐயோ, இப்ப என்னோட ராஜா உயிரோடவே இல்ல. என்னோட வேலையும் போயிருச்சு. நீங்க மட்டும் உங்க அரண்மனையில என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருப்பேன். ஏன்னா என்னோட தலை மட்டும் நரி மாதிரி இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரியே வேலை செய்யும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.